சுனில் ஆசிப் ரெண்டு பேரும் நண்பர்கள். ரெண்டு பேரும் ஒரே கிராமத்துல தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்னா மூங்கில் வெட்ட போவாங்க. நாம இப்ப காட்டுல இருக்கிற அடர்ந்த பகுதிக்கு போக போறோம். அங்க பெரிய மூங்கில் காடு இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனா அங்க போகணும்னா நாம இந்த நதிய கடந்து போகணும்ல. திரும்ப வரும்போது நதியில வெள்ளம் வந்துடுச்சுன்னா அப்ப நாம அதை எப்படி தாண்டி வர்றது? நதியில தண்ணி கம்மியா இருக்கும்போது நாம வந்துடலாம்ப்பா. நம்ம வேகமா மூங்கில வெட்டிட்டு திரும்பி வந்துடலாம். பெரிய பெரிய மூங்கில் மரம்னா காசு நிறைய வரும்ல, என்ன சொல்ற? சரிப்பா, நாளைக்கு போகலாம். அடுத்த நாள்ல இருந்து சுனிலும் அசீபும் அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்க. இங்க பெரிய பெரிய மூங்கில் மரம் இருக்கு. ஆமாமா, நீ சொன்னது உண்மைதான். வியாபாரி இதுக்கு நல்ல விலை கொடுப்பார்னு நினைக்கிறேன். ஆமா, நிறைய மூங்கில்களை பார்த்து ரெண்டு பேரும் சந்தோஷமாயிட்டாங்க. அவங்க அந்த மூங்கில் நிறைய வெட்டி அவங்க கிராமத்துக்கு கொண்டு வந்தாங்க. அடேங்கப்பா, இந்த மாதிரி பெரிய மூங்கில நான் இப்பதான் பாக்குறேன். சரி, இதுக்கு நல்ல விலை கொடுங்க சார். சரி சரி, ஒரு மூங்கிலுக்கு 200 ரூபாய் தரேன். நீங்க மொத்தம் 5 மூங்கில் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாய் கிடைச்சதுல ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அந்த பணத்தை ரெண்டு பேரும் சரி சமமா பிரிச்சுக்கிட்டாங்க. தினைக்கும் சின்ன சின்ன மூங்கில கொண்டு வந்து 300 ரூபாய் சம்பாரிச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு நமக்கு 500 ரூபாய் கிடைச்சிருக்குல்ல. அதனால இனிமே நாம காட்டுல இருக்கிற அடர்ந்த பகுதிக்கு தான் போகணும். ஆமா ஆமா. அன்னையில இருந்து அவங்க ரெண்டு பேரும் நதியை கடந்து மூங்கில் வெட்டுறதுக்காக போவாங்க. அப்புறம் வியாபாரியும் அவங்களுக்கு நல்ல பணம் கொடுத்தாரு. ஒரு நாள் காலையில ரெண்டு பேரும் மரம் வெட்டுறதுக்காக கிளம்புனாங்க. அண்ணா, அம்மா என்ன சொன்னாங்கன்னா பஜார்ல போயிட்டு மசாலா வாங்கிட்டு வர சொன்னாங்க. எனக்கு பன்னீர் வாங்கலாம்னு நினைக்கிறேன். சரி வா, நம்ம பஜாருக்கு போகலாம். அப்புறம் அங்க இருந்து நதியை தாண்டி காட்டுக்குள்ள போகலாம். ஒரே வாட்டி நமக்கு 2 வேலையும் முடிஞ்சிடும். ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் அவங்களுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவை இருந்ததோ எல்லாத்தையும் வாங்கினாங்க. பாத்தியா, எனக்கு ரொம்ப நல்ல பன்னீர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு ராத்திரி நல்லா சாப்பிட வேண்டியதுதான். நானும் சாப்பிட போறேன். வாப்பா, நீ வர வேணானாலும் வருவல்ல. சரி, நாம இப்ப நதியை தாண்டி போகணும். மூங்கில வெட்டிட்டு நாம விக்கணும் இல்ல. ஆமா ஆமா. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போறதுக்கு கிளம்பிட்டாங்க. எப்பவும் போல அவங்க ரெண்டு பேரும் நதியை கடந்து அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போயிட்டாங்க. மூங்கில்களை வெட்ட ஆரம்பிச்சாங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சது. நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போகணும், ஏன்னா நதியில வெள்ளம் ஜாஸ்தி ஆக போகுது. சரி சரி, இன்னொரு எக்ஸ்ட்ரா மூங்கில கூட எடுத்துட்டு போலாமா? ஓகே. மழை ரொம்ப அதிகமா பெஞ்சது. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க நிறைய மூங்கில்களை வெட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த மூங்கில்களை கட்டி நதி கிட்ட நடந்து வந்தாங்க. ஆனா நதியில புயல் உருவாகி இருந்தது. நதியில தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த நிலைமையில நாம நதியில போனா ஆபத்து தான் ஆகும். ஆமா, நாம கொஞ்ச நேரம் காட்டிலேயே காத்திருந்தோம்னா. ஆமா, அதுவும் சரிதான். அங்க ஒரு குகை இருக்கு, நாம அங்க போய் வெயிட் பண்ணலாம். ரெண்டு பேரும் ஒரு குகை கிட்ட போனாங்க. அந்த குகையில ஏற்கனவே காஞ்ச மரக்கட்டைகள் இருந்தது. இது நம்மளுக்கு நல்லா இருக்கு, கொஞ்சம் சூடாவும் இருக்கு. அசிஃப் வாங்கின அந்த பொருட்கள்ல ஒரு பத்தி பெட்டியும் இருந்தது. அசிஃப் அந்த காஞ்ச மரக்கட்டைகள்ல நெருப்பு வச்சான். அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து குளிர் காய ஆரம்பிச்சாங்க. ரொம்ப பசிக்குதுப்பா, எனக்கும் தான்ப்பா. பாரு, நமக்கு யாராவது சமைச்சு கொடுப்பாங்களான்னு. காரணம், சமைச்சு கொடுக்கறதுக்கு வேற சாமான்லாம் வேணும்ல. நாம எப்படி பண்ணுவோம்? இங்கதான் பாத்திரம்லாம் ஒண்ணுமே இல்லையே. அப்பதான் அசீஃபோட கவனம் அந்த மூங்கில் மேல பட்டது. நம்ம கிட்ட மூங்கில் இருக்குல்ல, மூங்கில வச்சு நாம சாப்பாடு ரெடி பண்ணலாம். எப்படி? நீங்க இந்த மூங்கில் பிரியாணி பார்க்கலையா? இல்லையே. மூங்கில வச்சு பிரியாணி பண்ண முடியுமா? ஆனா நம்ம கிட்ட கறி ஒண்ணு இல்லையே. கறி இல்லைன்னா என்னப்பா, நம்ம கிட்ட பன்னீர் இருக்குல்ல, பன்னீரை வச்சு நாம பிரியாணி பண்ணலாம். ஆனா எப்படி? ஆனா நான் இப்ப காமிக்கிறேன். அசீப் 2 மூங்கில் துண்டுகளை வெட்டினா. அவன்கிட்ட இருந்த அரிசியை நல்லா கழுகி எடுத்துக்கிட்டான். மூங்கில்ல அரிசி, மசாலா, தண்ணி, உப்பு, அப்புறம் பன்னீரும் சேர்த்துக்கிட்டான். அந்த பாம்புவோட இன்னொரு பக்கத்தை அவன் இலைகளை வச்சு மறைச்சு நல்லா டைட்டா மூடி வச்சான். அப்புறம் அது எல்லாத்தையும் நல்லா கலந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு மேல அவன் அதை வச்சான்.
இப்ப 15 நிமிஷத்துல நமக்கு பேம்பு பிரியாணி ரெடி ஆயிடும். பார்க்கலாம். அந்த பாம்பு நெருப்புல நல்லா எரிய ஆரம்பிச்சுது. அந்த பாம்பு நல்லா எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா நல்ல நறுமணம் அந்த குகை முழுவதும் வீச ஆரம்பிச்சுது. பேம்பு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேண்ணே. அசீஃப் அந்த பாம்புவை வெளியே எடுத்தான். அப்புறம் அதை 2 இலைகள் மேல வச்சான். அந்த பாம்பு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அதுல இருந்த பிரியாணி அவன் இலைகள்ல பரிமாறினான். பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குப்பா. அதெல்லாம் சரிப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வா அதை சாப்பிடலாம். 2 பேரும் அந்த பிரியாணிய சாப்பிட்டு பார்த்து அவங்க மெய் மறந்து போயிட்டாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் சந்தோஷமா அந்த பேம்பு பிரியாணிய சாப்பிட்டாங்க. தம்பி, நீ இவ்வளோ எக்ஸ்பர்ட்டா இருக்கிற பேம்பு பிரியாணி பண்றதுல நான் என்ன சொல்றது உனக்கு? ரொம்ப நன்றிண்ணா. நீ பிரியாணிய ரெடி பண்ணி விற்கலான்னு நினைக்கிறேன்ப்பா. நாம கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், நாம இந்த மாதிரி பேம்பு பிரியாணி தயார் பண்ணி காசு சம்பாதிக்கலாம்ல. உண்மையா அவ சொல்ற? ஆமா, உனக்கு ஓகேன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து தாபாவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஹா, அப்படியே பண்ணலாம். மழை குறைஞ்ச உடனே நதியில தண்ணியும் குறைஞ்சு போயிடுச்சு. அப்புறம் 2 நண்பர்களும் எல்லா மூங்கில்களையும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவங்க அந்த மூங்கில விக்கல. அடுத்த நாள் அசீஃபும் சுனிலும் கிராமத்தோட நடுவுல அவங்களோட கடைய ஓபன் பண்ணாங்க. கிராமத்து ஜனங்க ஆச்சரியமா பார்த்தாங்க, இவங்க 2 பேரும் சேர்ந்து மூங்கில் வச்சு என்ன பண்றாங்கன்னு. தம்பி, இது என்னப்பா? இது பேம்பு பிரியாணி, பன்னீர் வச்சு செய்யறது. பேம்பு பிரியாணியா? எனக்கு ஒரு பிளேட் தா தம்பி. கிராமத்து ஆளுங்க முதல் தடவையா அந்த பம்பு பிரியாணிய சாப்பிடுறாங்க. ஆசிப் பாய், பிரியாணி சூப்பரா இருக்குதுப்பா. இந்த மாதிரி பிரியாணிய நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்ல. சூப்பர்பா. அசீபோடையும் சுனிலோடையும் அந்த பம்பு பிரியாணி கிராமம் மொத்தம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. கஸ்டமர்ஸ் லைன்ல நின்னு அந்த பம்பு பிரியாணி சாப்பிடுறதுக்காக வந்தாங்க. அசீப் சுனிலோட வருமானம் பல மடங்கு அதிகமாச்சு. அப்புறம் என்ன, சுனிலும் அசீபும் மூங்கில்களை வெட்டுறதை விட்டுட்டு பம்பு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க 2 பேரும் ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம் இத கேள்விப்பட்டு கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்களோட அந்த பெட்டி கடை ஒரு பெரிய ரெஸ்டாரண்டா மாறிடுச்சு. அவங்க 2 பேரும் பணக்காரங்களாயிட்டாங்க. நான் யோசிக்கவே இல்லப்பா இந்த மாதிரி நமக்கு நடக்கும்னு. நானும் யோசிக்கவே இல்லைண்ணே. அன்னைக்கு வந்த மழையினாலதான் நம்ம வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. ஆமா, அன்னைக்கு மழை வரலன்னா நாம அங்க இருந்திருக்க மாட்டோம். பேம்பு பிரியாணிய நாம அங்க சமைச்சிருக்க மாட்டோம். சரிதானே? இதெல்லாம் முன்னாடியே எழுதி வச்சதுதான் தம்பி. கடவுள் எல்லாருக்கும் முன்னாடியே தலையெழுத்தை எழுதி வச்சிருவாரு. நம்ம கையில ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாமே அவரு செஞ்சதுதான்ப்பா. இதெல்லாம் சரியா சொன்ன. பம்பு பிரியாணி அசீஃபோடையும் சுனிலோடையும் வாழ்க்கையே மாத்திடுச்சு. அவங்க 2 பேருக்கும் வாழ்க்கையோட பெரிய விஷயம் புரிஞ்சிடுச்சு. கஷ்டத்துல இருந்துதான் நமக்கு ஒரு புது வழி பிறக்கும்னு. அப்புறம் யாருக்கு தெரியும் எப்ப யாரோட தலையெழுத்து மாறும்னு. ஷவுகத் மியாவோட ஒரு பிரியாணி கடை இருந்தது. ஜனங்க ரொம்ப ஆர்வமா அவங்க கடை பிரியாணியை சாப்பிடுவாங்க. வாவ் ஷவுகாரண்ண, பிரியாணி சூப்பரா இருக்கு. நன்றி நன்றி. பிரியாணியோட டேஸ்டும் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அவங்களுக்கு வருமானமும் நல்லா வந்துட்டு இருந்தது. ஷவுகத் மியா மாசத்துக்கு 20,000 ரூபாய் பணம் தன்னோட அம்மா கையில கொடுத்துருவாரு. இங்க பாருப்பா, இப்போ உனக்கு நல்லபடியா வருமானமும் வந்துகிட்டு இருக்கு. அதனால உனக்கு சீக்கிரத்துல நிக்கா பண்ணலான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நானும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டையும் இந்த குடும்பத்தையும் நடத்திட்டு இருக்க முடியும் சொல்லு? உனக்கு நிக்கா முடிஞ்சாதான் நதீமுக்கும் நிக்கா பண்ண முடியும். ஐயோ அம்மி, எனக்கு இன்னும் கல்யாண வயசு ஆகல. முதல்ல நீங்க அண்ணனுக்கு நிக்கா பண்ணுங்க. சரி சரி அம்மா, உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி போட அருவால, இதத்தான் நான் எதிர்பார்த்தேன் ஷவுகத்தண்ண. ஷவுகத்தோட அம்மா அவனுக்காக ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்தாங்க, சனா. சனா நல்லா படிச்ச பொண்ணு. அப்புறம் அவளுக்கு நல்ல சமைக்கவும் வரும். சில மாசங்களுக்கு அப்புறம் ஷவுகத் அப்புறம் சனாவுக்கு நிக்கா நடந்தது. அப்புறம் சனா வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. கண்ணா, சமையல்ல உன்னோட கைப்பக்கம் இருக்கே, அது ரொம்ப சுவையா இருக்குமா? ஆமா அண்ணி, ஆனா பிரியாணியில எங்க அண்ணன் கைப்பக்குவம் யாருக்குமே வராது.
அது என்னமோ உண்மைதான். அவர் கையால செஞ்ச பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தானே அது எப்படி இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். அண்ணே, இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி கொண்டு வாங்கப்பா. சரிப்பா, கொண்டு வரேன். ஷவுகத்தோட பிரியாணி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அவர் எப்பெல்லாம் பிரியாணி செய்கிறாரோ பிரியாணியோட வாசனை அக்கம் பக்கம் எல்லாம் சுற்றிக்கும். ஜனங்க அதை கவர்ந்து வந்துடுவாங்க. என்னப்பா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? இல்லைங்க அண்ணே, இன்னும் 10 நிமிஷம் ஆகும். சரி சரி, நான் இங்கேயே நிக்கிறேன். கஸ்டமர்ஸ் எல்லாம் ஷவுகத்தோட பிரியாணிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லபடியாக தான் போய்கிட்டு இருந்தது. இந்த அம்சத் மியா தேவையில்லாம உட்காந்துக்கிட்டே நம்ம உழைப்ப சாப்பிடுறாரு. நான் ஏதாவது பண்ணியே ஆகணும். நானும் விலைய குறைச்சிக்கிறேன். ஷவுகத்தும் பிரியாணியோட விலையை குறைச்சி 80 ரூபாவா ஆக்கிட்டாரு. தினமும் நாம இந்த கடையில தான் பிரியாணி சாப்பிடுறோம். வாங்க இன்னைக்கு அந்த புது கடையில போய் பிரியாணி சாப்பிடுவோம். சரி. நிறைய கஸ்டமர்ஸ் புது பிரியாணி டேஸ்ட்டை தேடி அம்சதோட கடைக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அம்சதோட கையில ஒரு தனி மாயமே இருந்தது. ஒரு முறை அவருடைய பிரியாணி சாப்பிட்டா போதும், அவங்க அதே கடைக்கு தான் திரும்பி வருவாங்க. நேத்து நான் பிரியாணி சாப்பிட்டேன்ல, அதே கடைக்கு போய் பிரியாணி சாப்பிடுவோம். நிச்சயமா, அந்த பிரியாணியை மறக்கவே முடியாது. மெல்ல மெல்ல ஷவுகத்தோட கஸ்டமர் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அம்சத்தோட கடை புது கடை, அதனால தான் ஜனங்க புது டேஸ்ட்டை தேடி அங்கே போகிறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா என்னோட கஸ்டமர் திரும்பி வருவாங்க. ஷவுகத் தனக்கு தானே இது மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டாரு. ஆனால் அவரோட தொழிலில் அவருக்கு நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. அப்புறம் அவர் வீட்டில் கூட எப்போ பார்த்தாலும் கவலையோடவே இருப்பார். என்னப்பா ஆச்சு ஷவுகத், நீ ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க? நான் என்னன்னு சொல்றதுமா, என் கடைக்கு பக்கத்திலேயே இன்னொரு பிரியாணி கடையை திறந்துட்டாங்க. மெல்ல மெல்ல என்னுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அங்கே போறாங்க. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு நாள் நான் கடையை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது கண்ணா, அந்த அல்லாஹ் இருக்காரு. அநேகமா இது கொஞ்ச நாளைக்கு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். நானும் அப்படிதாம்மா நம்பிக்கிட்டு இருக்கேன். ஷவுகத் ரொம்ப கவலையா இருந்தாரு. அப்புறம் இந்த விஷயம் மொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அன்னைக்கு ராத்திரி ஷவுகத் கிட்ட சனா எல்லா விவரங்களையும் கேட்டா. விலை கம்மியா இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னொரு கடைக்கு போறாங்கன்னா நாமளும் ஏன் விலைய கம்மி பண்ணக்கூடாது? நாம எப்படி விலையை குறைக்க முடியும் சனா? ஒரு பிரியாணி தயார் பண்றதுக்கு 50 ரூபாய் ஆயிடுதே. அத நாம 80 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கோம். வெறும் 30 ரூபாய் தான் இதுல நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. அப்புறம் இதையும் குறைச்சிட்டா வீட்டு செலவை நாம எப்படி சமாளிக்கிறது? அப்போ பிரியாணி செய்யறதுக்கு நாம வாங்குற பொருள் விலை கம்மியான பொருளை வாங்க கூடாதுங்களா? பிரியாணிக்கு நாம யூஸ் பண்ற அரிசி தான் காஸ்ட்லியானது. அதுவும் இல்லாம பாசுமதி அரிசி எப்படி கம்மியான விலைக்கு கிடைக்கும்? அப்புறம் பாசுமதி அரிசிய நான் சாதா அரிசியா மாத்திரக்கூடாது இல்லையா? ஒருவேளை நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா வேற ஏதாவது போட்டோம்னா? அப்படின்னா? அதாவது மேகி மூலமா நிறைய வித்தியாசமான உணவுகளை செய்யலாம். அப்படி நாம மேகி பிரியாணி செஞ்சோம்னா நம்மளோட செலவும் ரொம்ப கம்மியாகும். மேகி பிரியாணியா? இத நான் முதல் தடவையா கேள்விப்படுறேன். இப்பெல்லாம் வித்தியாசமான பொருள் தான் விற்கப்படுது. ஒரு முறை முயற்சி தான் பண்ணி பாப்போமே. சரி, இப்போதைக்கு ஒன்னும் பெருசா போறது இல்ல, அதையும் செஞ்சு பாப்போமே. மறுநாள் ஷவுகத் எப்பவும் போல பிரியாணிய செஞ்சாரு. ஆனா இந்த முறை அவரு பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா மேகியை போட்டாரு. மேகி பிரியாணி சீக்கிரமா ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அதுக்கான செலவடக்கமும் கம்மியா இருந்தது. அதனால ஷவுகத்தும் விலைய 50 ரூபான்னு குறைச்சிட்டாரு. வெளியே அவரு பெரிய போர்டை போட்டுட்டாரு, மேகி பிரியாணி 50 ரூபான்னு. ஆமா, இந்த மேகி பிரியாணின்றாங்களே, என்னது இது? மேகினாலும் என்னன்னு தெரியும், பிரியாணினாலும் என்னன்னு தெரியும். ஆனா மேகி பிரியாணி இந்நாள் வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. சரி வா, இன்னைக்கு அதையும் சாப்பிட்டு பாப்போம். மேகி பிரியாணின்னு பேரை படிச்சதுமே நிறைய கஸ்டமர்ஸ் அவரோட பிரியாணி சாப்பிடறதுக்கு வந்தாங்க. வாவ் வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. இது போல மேகி பிரியாணி நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. அது ஏன்னா இது வெறும் மேகி கிடையாது, மேகி பிரியாணி. வா வண்ண, இது மாதிரி சுவையை எங்கேயும் டேஸ்ட் பண்ணதே இல்ல. நன்றி நன்றி. ஜனங்க ஷவுகத்தோட பிரியாணிய ரொம்ப பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு ஷவுகத்தோட கடையில கஸ்டமர் கூட்டம் அதிகமா இருந்தது. அண்ணா, மேகி பிரியாணின்றது அரிசியில செய்யற பிரியாணியை விட சூப்பரா இருக்கு. இன்னையில இருந்து நாம தினமும் மேகி பிரியாணியே சாப்பிடுவோம். ஷவுகத் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு போனாரு. அப்புறம் அவரு இந்த சந்தோஷமான விஷயத்த தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு. அப்புறம் அவ்வளவு சந்தோஷப்பட்டா. அந்த மாசம் ஷவுகத்துக்கு நல்ல ஒரு வருமானம் வந்தது. மாச கடைசியில ஷவுகத் தன்னோட அம்மா கிட்ட 40,000 ரூபாய் கொடுத்தாரு. இவ்வளோவா? ஆமாங்கம்மா,
சனாவோட மேகி பிரியாணி ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. டபுள் வருமானம் வர ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் ஒரு முறை ஷவுக்கத்துக்கு சந்தோஷம் திரும்ப வந்துருச்சு. அவரோட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட வியாபாரம் அதிகமாக ஆரம்பிச்சது. மேகி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. அப்துல் மியாவோட மரணத்துக்கு அப்புறம் அவருடைய 3 குழந்தைங்களும் அனாதை ஆயிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு அப்பாவோட ஆதரவு இல்லாம போயிடுச்சு. இனிமே என்ன ஆகுமோ, நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துறது? 2 வயசு வந்த பொண்ணுங்க இருக்காங்க, கல்யாணம் வேற பண்ணணும். அல்லா கருணை காட்டுங்க அல்லா. அம்மா, இப்ப நாங்க தான் வெளியில போய் வேலை செய்யணுமா? ஆனா உன்னால என்ன வேலை பண்ண முடியும்? எனக்கு ஒரே ஒரு வேலை தான் நல்லா செய்ய தெரியும், சமைக்கிற வேலை. நாம ஏன் ஒரு பிரியாணி சென்டர் ஓபன் பண்ணக்கூடாது? ஆனா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. என்கிட்ட கொஞ்சம் நகைங்க இருக்கு. ஒரு முறை எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நீங்க எல்லாம் சேர்ந்து இதை திருப்பிடுங்க. ஆனா அம்மா, அப்பா இதை உங்களுக்காக வாங்கி கொடுத்தது. கண்ணா, எனக்கு இந்த நகையை விட முக்கியம் நீங்க தான். இந்த நகையில என்ன இருக்கு, அதை மறுபடியும் கூட வாங்கிக்கலாம். சரிங்கம்மா. ஷிஃபானி அவங்க அம்மாவோட நகைகளை வாங்கிக்கிட்டா. அப்புறம் அதை அடகு வச்சு அதுல அவளுக்கு 20,000 ரூபாய் கிடைச்சது. அந்த பணத்துல அவங்க சின்னதா ஒரு வண்டி கடை வாங்கினாங்க. அப்புறம் அண்ணன் தங்கைங்க 3 பேரும் சேர்ந்து அந்த கடையில வேலை செஞ்சாங்க. வாங்க வாங்க, சுட சுட பிரியாணி தயாரா இருக்கு. ஒரு தடவை சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிட தோணும். சீக்கிரம் வாங்க, சுட சுட பிரியாணி முடிய போகுது. நிறைய பேர் அவங்க கடை பிரியாணிய சாப்பிட்டாங்க. அப்புறம் எல்லாருக்கும் அந்த பிரியாணி பிடிச்சிருச்சு. வாவ், பிரியாணி ரொம்ப அற்புதமா இருக்கு. இவ்வளவு சுவையான பிரியாணி இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லப்பா. ஆமா ஆமா, பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி அண்ணன். இது எங்க அம்மாவோட ரெசிபி, எங்க அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணி. ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க பிரியாணி கடை நல்லபடியா ஓடுச்சு. இப்ப ஜனங்க கூட்டமா வர ஆரம்பிச்சாங்க. எனக்கு 2 பிரியாணி பார்சல் கொடுமா. ஆ சரிங்க. எனக்கு 2மா. இப்ப நதீனுக்கு ஜனங்களை சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய அவசியம் இல்ல. கடையில அவ்வளவு கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் சேர்ந்து ஆர்டரை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்தாங்க உங்களோட ஆர்டர். இது உங்களது. இது உங்களோடது. 1 மாசத்துக்கு அப்புறம் ஷிஃபா சம்பாரிச்ச பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா. இந்தாங்கம்மா, இந்த மாசத்தோட லாபம் 20,000 ரூபாய். என்ன? ஆமாமா, உண்மைதான். 20,000 ரூபாய். இவ்வளவு பணமா? நாம செய்யற பிரியாணி ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எப்பவும் கடையில கஸ்டமர் கூட்டம் நிறைஞ்சிருக்குது. யா அல்லாஹ், உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நீ என்னோட குழந்தைங்களை அவங்க வேலையில வெற்றி அடைய வச்சுட்ட. ரொம்ப நன்றி. அம்மா, அடுத்த மாசமே உங்களோட நகை எல்லாத்தையும் திருப்பிடலாம். இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு ஷிஃபாவோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா முதல் தடவையா அவங்க வீட்ல ஏதோ நல்லது நடக்க ஆரம்பிச்சது. அவங்க 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. இரவு பகல்னு பார்க்காம 3 பேரும் கடினமா உழைச்சாங்க. இதெல்லாம் நம்ம 3 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒற்றுமையால தான் நடக்குது. உண்மைதான்க்கா. அப்புறம் நாமளும் எப்பவும் இப்படியே இருப்போம். ஆமா, எப்பவும். சில மாசங்கள்ல 3 பேரும் வண்டி கடையில இருந்து ஹோட்டலுக்கு வந்தாங்க. நதீம் கவுண்டர்ல உட்கார்ந்துருந்தான். ஷிஃபாவும் சனாவும் பிரியாணி சமைப்பாங்க. நதீம் தம்பி, அதே சுவையோட இருக்கு, வண்டி கடை மாதிரியே. நிச்சயமா இதுதானே எங்க அம்மாவுடைய ரெசிபி. அண்ணா, இந்த டேஸ்ட் எப்பவும் மாறாதுண்ணே. ஜனங்க எப்பவும் அவங்க பிரியாணியோட டேஸ்ட பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. மெல்ல மெல்ல இவங்களுக்கு பார்ட்டியோட கேட்டரிங் கான்ட்ராக்டும் கிடைக்க ஆரம்பிச்சது. தம்பி, நாளைக்கு வீட்ல ஒரு பார்ட்டி இருக்குப்பா. 100 பேருக்கு பிரியாணி வேணும். நிச்சயமாங்க, நாளைக்கு கிடைச்சிரும். அவ்வளோ அதே சுவையோட இருக்கணும். இங்க சாப்பிடுறோமே அதே மாதிரி இருக்கணும். நிச்சயமா அதே சுவையோட இருக்கும். நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆர்டர் கொடுத்துட்டு போங்க. அண்ணன் தங்கைங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதாவது அவங்களோட பிசினஸ் பெருசா வளர்ந்துகிட்டே போச்சு. அப்புறம் ஒரு நாள், என்னாச்சு? இந்த ஆர்டர் இன்னும் போகல? காகி சாரோட வீட்டுல நிக்கா. ஆனா ஏதோ காரணத்தினால அந்த நிக்கா நின்னு போச்சு. இப்போ அந்த சாப்பாடு அங்க போகாது. யா அல்லாஹ், ரொம்ப பாவம் அவங்க. நீ ஒரு வேலை செய்யி, இத ஏழைங்களுக்கு கொடுத்துரு. நம்ம காதி ஐயாவை எல்லாரும் வாழ்த்தட்டும். சரிம்மா. தன்னோட பெரிய அக்கா சொன்னதுனால நதீம் பிரியாணி எல்லாத்தையும் ஃபக்கீருங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தான். ஆனா அவனுக்கு மனசு இல்ல. அவன் ஹோட்டலுக்கு திரும்பி வந்தப்ப சனா அங்க நின்னுட்டு இருந்தா. ஆப்பா எங்க? அவ வீட்டுக்கு போயிருக்கா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. ஆப்பா எதுக்காக இவ்வளவு பிரியாணிய ஏழைங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கன்னு தெரியல. நீ என்ன சொல்ற? சனா, இன்னைக்கு காஜி சார் வீட்டுல நிக்கா இருந்தது.
அவர் 300 பேருக்கு பிரியாணி ஆர்டர் கொடுத்திருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வீட்டு நிக்க நின்னு போச்சு. இப்போ பிரியாணியும் நின்னு போச்சு. நான் அந்த பிரியாணியை வித்துடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஆப்பா பிரியாணியை ஏழைகளுக்கு கொடுத்துட சொல்லி சொன்னா. இது சரியான முடிவு கிடையாது. அந்த பிரியாணியை வச்சு நாம பணம் சம்பாதிச்சிருக்கலாம்ல. ஆமா நிச்சயமா, நம்ம அக்காவுக்கு ரொம்பவே இலக்கிய மனசு. அதனால அவங்க யோசிச்சிருப்பாங்க, நமக்கு தான் பிரியாணிக்கு காசு கிடைச்சிருச்சே, நாம ஏன் பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுக்க கூடாது. ஆனா அது ரெட்டிப்பா வரக்கூடிய லாபத்தை நினைச்சிருக்க மாட்டாங்க. இருக்கலாம் தான். அப்பதான் ஷிஃபா அங்க வந்தா. சனாவும் நதீமும் அவங்க பேசிட்டு இருந்ததை நிறுத்திட்டாங்க. பிரியாணியை ஏழைங்களுக்கு கொடுத்துட்டல. கொடுத்துட்டேன். காதி சாருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அவருக்கு அவங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். கண்டிப்பா. சனாவும் நதீமும் அவங்க அக்காவோட முடிவுல அவங்களுக்கு கொஞ்சமும் உடன்பாடு இல்ல. இருந்தும் அவங்களோட பிசினஸ் நடந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைச்சது. அவங்களோட ஹோட்டலும் நல்லபடியா நடந்துட்டு இருந்தது. சில மாசங்களுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நதீம், அன்சாரியோட ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. நீ இந்த பிரியாணியை எடுத்துட்டு போய் ஏழைங்களுக்கு கொடுத்துரு. சரி அப்பா. நதீம் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அவனுக்கு மனசு வரல. பெரியவ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சனாவும் நதீமும் பேசிட்டு இருந்தாங்க. நாம இந்த பிரியாணியை விற்க கூடாதா? இப்ப ராத்திரி 10 மணி ஆயிடுச்சே, கஸ்டமர்ஸ் வந்தாலும் இப்ப வரலாம். ஒரு வேலை பண்ணுவோம், இத உள்ள வச்சிடுவோம். காலையில முதல்ல இத வித்துடுவோம். இதுதான் சரி. அண்ணனும் தங்கையும் சேர்ந்து அந்த பிரியாணியை மறைச்சிட்டாங்க. மறுநாள் அவங்க முதல்ல அந்த பிரியாணியை வித்தாங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது லாபம் 2 மடங்கா கிடைக்குதுன்னு. அப்புறம் ஷிஃபாக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அப்புறம் என்ன, எப்போது ஏதாவது ஆர்டர் கேன்சல் ஆனா மறுநாள் அந்த பிரியாணிய சனாவும் நதீமும் ஹோட்டல்ல விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் பல மாசங்களா நடந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த பழைய பிரியாணி ஒரு ரெகுலர் கஸ்டமரோட பிளேட்டுக்கு வந்தது. தம்பி நதீம், ஏதோ தப்பா இருக்கே, பிரியாணில அந்த ருசி இல்லையேப்பா. அப்படி எப்படின்னு நடக்கும்? நாங்க எப்பவும் போல அதே மாதிரி தானே பிரியாணியை செய்யறோம். சரிப்பா. மெல்ல மெல்ல கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் பிரியாணி டேஸ்ட் மாறுறது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த சுவை பிடிக்கவே இல்லை. திடீர்னு அவங்க ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. அப்பதான் ஷிஃபா யோசிக்க ஆரம்பிச்சா. திடீர்னு என்ன ஆச்சு? நம்ம கஸ்டமர்ஸ் ஏன் வரதில்ல? இப்படி போச்சுன்னா கடையை எப்படி நடத்துறது? நதீம்க்கு அவனோட தவறுகள் புரிய ஆரம்பிச்சது. அவன் தன்னோட அப்பா முன்னாடி அழ ஆரம்பிச்சான். எல்லாம் என் தப்பு தான். நானும் சனா அக்காவும் சேர்ந்து பழைய பிரியாணியை கஸ்டமருக்கு கொடுத்தோம். நீ என்ன சொல்ற? நதீம் தன்னோட அப்பாவுக்கு முன்னாடி அவன் செஞ்ச தவறுகளை ஒத்துக்கிட்டான். என்ன காரியம் பண்ணிருக்க நீ? அதிகமான லாபம் வேணும்ன்றதுக்காக பிசினஸையே கெடுத்துட்டியே. நாம எப்படி மறுபடியும் நம்ம கஸ்டமர்ஸ் கொண்டு வரது? எங்களை மன்னிச்சிடு அப்பா. எங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கும்னு. உன்னோட பேராசை எல்லாத்தையுமே கெடுத்துருச்சு. 3 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ என்ன பண்றதுன்னு. அப்புறம் மறுநாள் ஷிஃபாவுக்கு ஒரு வழி கிடைச்சது. ஷிஃபா ஒரு போர்டு எழுதி போட்டா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க செஞ்ச தப்பால நீங்க எல்லாரும் பழைய பிரியாணி சாப்பிட விடதாயிடுச்சு. நாங்க அதுக்கு வெக்கப்படுறோம். அதனால அடுத்த 1 வாரத்துக்கு நாங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்கறோம். இந்த போர்டை ஷிஃபா ஹோட்டலுக்கு வெளியில போட்டா. கஸ்டமர்ஸ் போர்டை படிச்சாங்க. அவங்க ஃப்ரீ பிரியாணி சாப்பிட்றதுக்கு எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு முறை அவங்களுக்கு அந்த சுவையான பிரியாணி பிடிக்க ஆரம்பிச்சது. இது அப்படியே பழைய டேஸ்ட்ல இருக்கு. ஆமா ரொம்ப நல்லா இருக்கு. 1 வாரத்துக்கு எல்லாருக்கும் ஃப்ரீயா பிரியாணி கொடுக்க விடதாயிடுச்சு. ஆனா அவங்களோட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைச்சது. அவங்களோட கஸ்டமர்ஸ் திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் சனாவுக்கும் நதீமுக்கும் புரிஞ்சு போச்சு, அதாவது பேராசைப்படுறது ரொம்ப தப்புன்னு. மறுபடியும் ஒரு முறை அம்மியோட பிரியாணி ஃபேமஸ் ஆச்சு.